நேற்றைய தினம் நாங்கள் சம்பந்தன் ஐயாவோட பேசின விடயம் சம்பந்தமாகத்தான் தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சம்பந்தன் ஐயா அறிக்கையில 2 பேரை பற்றி தான் சொல்லியிருக்கு, மற்ற 2 பேரை பற்றியும் சொல்லாதபடியால் நீங்கள் அது சம்பந்தமா நடவடிக்கைகள் எடுத்ததுக்கு காரணம் என்னென்று கேட்டவர். அப்ப நான் சொன்னேன், அந்த அது சம்பந்தமான விசாரணை எதுவுமே நடத்தப்படவில்லை, முறைப்பாட்டாளர் வராதபடியால் அந்த அவர்களுக்கு எதிராக எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று. ஆனால் 7ஆம் தேதி முறைப்பாட்டாளர் எங்களுடைய சபையிலேயே சொன்னார், இன்னொரு விசாரணை நடத்தினால் எனக்கு அந்த 2 பேரை பற்றியும் உரிய சாட்சியம் கொண்டு வந்து அளிக்க முடியும் என்று. அதுக்கு பிறகு எங்களுக்கு கையில வேற இந்த 2 பேரின் சம்பந்தமாக முறைப்பாடுகள் புதிதாக கிடைத்திருக்கின்றது. அப்ப இதன் அடிப்படையில் தான் நான் என்னுடைய தீர்மானம் அன்றைக்கு இருந்தது. இந்த 2 பேருக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து போட்டு இதை 2 பேர்கிட்ட சொன்னேன், இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் விசாரணையை புதிதாக நடத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனென்றால் சென்ற விசாரணையிலே அவர்களுடைய குற்றங்கள் எதுவுமே ஆராயப்படவில்லை. அடுத்தது புதிய இதுகளும் இருக்கிறபடியாலும் முறைப்பாட்டாளர் திரும்பவும் வருவதாக கூறியபடியாலும் 1 மாதத்துக்கு அவர்களை விடுமுறையில் இருக்கும்படி, அப்ப அவர்களுக்கு சேலரி கிடைக்கும், கார் வச்சிருக்கலாம், எல்லாம் செய்யலாம், விடுமுறையில் இருக்கும்படி சொல்லி அவர்களுடைய இதுகளை நான் பார்த்துக் கொள்றேன்னு சொல்லி அந்த விசாரணைக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படாத விதத்தில் நடந்து கொள்வோம் என்று சொன்னது. இப்ப இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் நேற்று சம்பந்தன் ஐயாவோட பேசினது. சம்பந்தன் சொன்னார், அப்ப நீங்கள் என்ன அவர்கள் தொடர்ந்து அமைச்சர் என்ற முறையில வேலை செய்யறதுக்கு என்ன செய்யலாம் என்று நான் சொன்னேன். அவர்கள் எழுத்து மூலமாக நாங்கள் இந்த விசாரணை நடக்கும் போது எந்த விதமான பாதிப்புகளையும் அந்த விசாரணைக்கு நாங்கள் பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது நாங்கள் நடந்து கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் எங்களை தொடர்ந்து அமைச்சர் பதவியை வகிக்க இடமளிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால் அதை நான் பரிசீலித்து அதுக்குரிய அனுமதியை கொடுக்க முடியும் என்று. இப்ப அவ்வளவுதான், இப்ப பேசினது அவ்வளவுதான். நேற்று அதே விஷயத்தை தான் சித்தார்த்தனும் பேசினவர். இப்ப இன்றைக்கு ஸ்ரீதரனும் சார்ல்ஸ் நிர்மல்நாதனும் வந்து கேட்டு அவை இந்த சார்ல்ஸ் நிர்மல்நாதனும் ஸ்ரீதரனும் கேட்டது என்னன்னா, அப்படி எதுவும் எழுத்துல கேட்காமல் நீங்களாகவே அவைய வேலையை செய்ய சொல்லி சொல்லுங்கோவேன் என்று நான் சொன்னேன். அப்படி செய்ய முடியாது, ஏன்னா நான் எழுத்துல தான் போட்டிருக்கேன், அந்த எழுத்தை மாற்ற வேணும்னு சொன்னா அவை எழுத்துல தான் கேட்க வேணும், நான் எழுத்துல தான் பதில் சொல்ல வேணும். அது நான் நினைச்ச மாதிரி இதுகளெல்லாம் செய்ய முடியாது. அப்படி வேற யாக்கள் அப்படி செய்திருக்க கூடும், அது இதுக்கு ஒரு முறை இருக்கு. அதுதான் கன நேரமே காய்ச்சி கேச்சி பார்த்து அது நான் முடியாதுன்னு சொன்ன பிறகு அவர் போயிட்டார். இப்ப அதுதான் அவ்வளவு இப்ப இருக்கிற நிலையும் அதுதான். ஆனால் சம்பந்தன் ஐயா சொன்னவர் மாவையிட்ட இதை பற்றி காய்ச்சி போட்டு எனக்கு சொல்றேன், இதுவரையில் அவர் சொல்ல இல்லை. இப்ப இந்த நிலையில தான் இருக்கிறோம். நாங்கள் சுவாமியை இப்ப போய் பார்த்தது ஒரு எங்களுடைய இந்த என்ன நடந்தது என்பதை பற்றி அவைக்கு தெரியப்படுத்துறதுக்கு. ஏனென்றால் மக்கள் இப்ப கொந்தளிச்சு இருக்கின்றார்கள். அப்ப அந்த நிலையில மத பெரியார்கள் எல்லாரும் இதை பற்றி அறிஞ்சிருந்தா தான் இந்த நடவடிக்கை எடுக்கணும் என்று அவைக்கு தெரிய வரும். இப்ப கிறிஸ்தவ மத பெரியார்களையும் இவர்களையும் எல்லாம் சந்திச்சு இருக்கிறோம். ஆகவே அவர்களுக்கு நாங்கள் இந்த விஷயம் சம்பந்தமா சொல்லி இப்ப கேட்டார், அவர் ஆதீனம் கேட்டார், இப்ப என்ன செய்யணும் இந்த கொந்தளிப்பை அடக்கிறதுக்கு என்று. நான் சொன்னேன், ஒரு மனு கொடுத்திருக்கணும் ஆளுநருக்கு, அந்த மனுவை கை வாங்க வேணும். மனுவை கை வாங்கினால் கொந்தளிப்பு தானாகவே நிறுத்தப்படும். ஏனென்றால் மனுவை கை வாங்கின உடனே அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எதுவும் நடைபெற மாட்டாது என்ற உடனே எவருமே அதை பற்றி பிறகு பேச வேண்டிய அவசியம் இல்லை, தொடர்ந்து எங்களுடைய வேலைகள் நடந்து கொண்டு போகும். இதுதான் அதனுடைய சூட்சம் என்று இப்ப அவருக்கு சொல்லிட்டு வந்தாச்சு. இனி மற்றதுல இருந்து பார்ப்போம். அது கொஞ்சம் கொளுத்துட்டோம் தான் நாங்க, அப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான்.
ராஜினாமா கடிதத்தை தந்த மற்றவர் தர்றேன்னு சொல்லியிருக்கேன், தருவேன் தர்றேன்னு எனக்கு சொல்லல, வேற யாருக்கும் சொன்ன மாதிரி. தங்களுக்கு முதல்ல தெரியாது உங்களுக்கு எதிரான விஷயம் என்று சொல்லியும், ஆனால் தங்களுக்கு உங்களுக்கு எதிரான தங்களை பயன்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லியும், தங்களை சூழ்ச்சிமத அடிப்படையில் தங்களை கையெழுத்து வைக்க வச்சிருந்தோம் என்று சொல்லி இப்ப சில பசுபதி பிள்ளையாம் வேற ஒரு ஜவாஹிர் அப்படி சொல்லி இருக்கிறோம். அவ்வளவுதான் எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச அளவுதான் எனக்கு தெரியும். நான் அவையோட கதைக்கையில் அதை இருந்து பார்ப்போம். அப்படி என்று சொன்னால் எனக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவருடைய தொகை குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப இந்த பிட்டிஷனை கைவாங்குறதுல அவைக்கு ஒரு பிரச்சனையும் இருக்க தேவையில்லை. அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் பத்திரிகையில தான் பார்த்தேன். எந்த பத்திரிகைன்னு நீ அறியவளும். நீங்கள் ஒரு 3 கிழமைக்கு 2 கிழமைக்கோ அல்லது 3 கிழமைக்கு முதல் வந்தது பத்திரிகையில இருந்தது. இந்த இப்ப இது कोई पत्रिका आवे ඉතින් අපි කොහෙද ඒක අපි මේක කියුවේ කොතනද සිංහල පත්‍රයෙන් කිව්වා ඒක මේ පොත් වලට ගියා පොත් වලට ගියා ඉතින් සිංහල පත්‍රයේද නැත්නම් සිංහල නිවුස් එකේ ගියාට අපි දෙමළ පත්‍රයෙන් தான் දැක්කේ. சரி, நான் தமிழ் பத்திரிகையில தான் கண்டிருக்கிறோம். அப்படி ஒன்று சொன்னார். அப்படி என்ன இது ஏதோ ஒன்று எனக்கு எதிராக சும்மா இருக்கிற எனக்கு நான் அவர்கிட்ட கருத்தை வச்சு நடந்திருக்க கூடியதை அனுமானிக்கிறேன். அவ்வளவுதான். நான் வேற ஒன்று மற்றதை பற்றி என்னால் சொல்ல முடியாது. அவருடைய கருத்தை வச்சு நான் அனுமானிக்கிறேன். அதாவது ஒரு கொழும்புல இருந்து வர்ற ஒரு ஆள் இப்படி ஒன்று நடக்க போகுது இந்தியன்னு சொல்லி சொன்னேன். எந்த விதத்திலும் நான் என்னுடைய பதவி பறிபோகக்கூடிய நிலையில நான் இருக்கே இல்லை. ஆனால் விரைவில் அவருடைய பதவி பறிபோக போகின்றதுன்னு சொன்னால் எங்கோ ஒரு இடத்துல இதை பற்றி பேசியிருக்கணும், கதைச்சிருக்கணும். இது சம்பந்தமான நடவடிக்கைகள் நடக்க போகுது என்று தெரிய வந்ததால தான் இது அவருக்கு தெரியப்படுத்தி அவர் வந்து இங்க சொல்லியிருக்கார். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். வடக்கு சொன்னான்னு தான் வந்தது. அடுத்த ஐயா வந்து ஜெனீஸ்வரன் ஊடக சந்திப்பில் சொல்லி இருக்கணும் வந்து அங்கிருந்து பாதுகாக்கப்பட்ட ஆணைக்குழுவில் வந்து நாங்களும் சிக்கிட்டோம் மற்ற 3 அமைச்சர் அப்படி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது முதல்ல அவர் அங்கிரணேசனுக்கு எதிராகத்தான் வந்தது. பிறகு இவர்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டு போயிருக்க மற்றவை ஒவ்வொருத்தரின் சம்பந்தமாக எங்களுக்கு இந்த முறைப்பாடுகள் வந்தன. அப்ப முறைப்பாடு ஒருத்தருக்கு எதிராகத்தான் இங்க சத்தங்கள் போட்டதெல்லாம் ஒரு ஆளுக்கு எதிராக சபையில எனக்கு வந்த முறைப்பாடுகள் எல்லாருக்கும் எதிராக. ஆகவேதான் நாங்கள் 4 பேருக்கும் எதிராக இந்த விசாரணை குழு நியமித்தோம். இப்ப ஜெனீஸ்வரனை பொறுத்தவரையில அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்த ஆட்கள் வர இல்லை. அப்ப வராதபடியால் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டு அவரை விடுவிச்சாச்சு. அதாவது நாங்கள் நியமிக்க நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க இயலாது, ஒருத்தரை பற்றியும் இது பண்ண இயலாது. அவர்கள் 2 பேரும் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், மேல் நீதிமன்ற நீதிபதிகள், ரிட்டையர்டு. ஆறு அதை பற்றி எனக்கு சரியா சொல்ல முடியாது. இவர் வந்து ஏதோ ஒரு விடயத்தில் சட்டத்தரணியாக அதுல ஈடுபட்டிருக்கின்றார். அதாவது இந்த எங்க மருதங்கணியில விஷயத்துல சட்டத்தரணியா அது வந்து எனக்கு தெரிய மாட்டாது. ஏன்னா அவை தாங்களாத்தான் யோசிச்சு இதுல எனக்கு ஒரு தொடர்பு இருக்கிறபடியால் நான் இதுல இருந்து விடுபட வேண்டும். ஆனால் அது அப்ப அந்த நேரத்தில் தெரியப்படுத்தி இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். எல்லாம் முடிஞ்சு தீர்மானம் எடுத்த பிறகு சொன்னா நான் என்ன செய்ய. சுமந்திரம் வந்து ஒரு ஊடக அறிக்கை வந்து ஆனா வந்து அங்கிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் முதலமைச்சர் முற்பட்டவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க சுமந்திரம். நாங்கள் அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சொன்னான். அங்கிரணேசனுக்கு எதிராகத்தான் அவர்கள் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தார்கள். 4 பேருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் தரப்பட்டன. அதன் அடிப்படையில்
விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டது. ஆகவே அதுதான் உண்மை. மற்றது நான் வேறு என்னது சொல்ல. சரி, இப்போ இருக்கிற மாதிரியில எங்களுக்கு பலருடைய ஆதரவும் கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. அது என்னால சொல்ல முடியாது. ஆனால் இப்ப நீங்களே சில விடயங்களை சொன்னீங்க. ஆகவே அதுல எந்த விதமான சிரமமும் இருக்காது. அந்த அந்த அவர்களுடைய மனு தள்ளுபடியாகும், அதாவது மனு முன்னேறாது என்றுதான் நம்புறேன். ஆனால் அதிலையும் பார்க்க ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருந்த மனுவை அவர்கள் கைவாங்கினால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளலாம். அதன்படி நாங்கள் முன்னேறலாம் என்றதுதான். சமரசம் பேசிக்கொண்டே போக வேண்டியதுதான். அது தீர்வு என்று சொல்ல முடியுமோ முடியாதோ என்னால சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் இப்ப அடிப்படை சண்டைனா அடிச்சு முடிச்சுக்கலாம். இப்ப நாங்கள் எப்படியும் பேசித்தானே செய்ய பார்க்கிறோம். அப்ப பேசித்தான் கூடிய போராட்டங்கள் இப்ப மக்கள் மத்தியில இந்த வார்த்தை உதயகால் தான். சாதாரண நீங்க போய் பார்த்தாலும் முதலமைச்சர் கதை அந்த சாதாரண மக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சாதாரண நாளை வன்முறையும் படிக்கலாம். மக்கள் தங்களுடைய மனோநிலையை எடுத்து காட்டிவிட்டார்கள். அதற்கு நான் தலை வணங்குகின்றேன். ஆனால் அதே நேரத்திலே அதை அவர்களாகவோ அல்லது அதன் உள்ளிருக்கும் சில கருத்த ஆடுகளோ எங்கேயாவது இருந்து ஒரு தகாத முறையிலே நடந்து கொண்டார்களானால் போலீசாரையும் இராணுவத்தினையும் அழைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அதனால்தான் நான் கூறுகின்றேன், இவர்கள் தங்களுடைய அந்த மனுவை, ஆளுநருக்கு கொடுத்த மனுவை விரைவிலே கைவாங்கி கொண்டார்களானால் மக்களை நாங்கள் சாந்தப்படுத்த முடியும். ஆனால் மக்களும் அதே நேரத்திலே தங்களுடைய மனோநிலையை அளவுக்கு மீறி அல்லது ஒரு அளவுக்கு அப்பால் சென்று காட்ட தலைப்படக்கூடாது. அப்படி செய்வதால் மக்களுக்கு தான் நட்டம் ஏற்படும். ஏனென்றால் அரசாங்கம் அதை ஒரு காரணமாக வைத்து இன்னொரு நடவடிக்கைகள் எடுக்கலாம். மக்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ குறிப்பிட்ட கருத்தாடுகள் செய்யக்கூடும். ஆகவே நீங்கள் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்றேன். நான் அந்த கடிதத்தை வாசிக்க இயலாமல் இருக்கு. அது என்னுடைய கையெழுத்துண்டா என்னுடைய கடிதமாகத்தான் இருக்கணும். என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கே தெரியாது. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கோளும். என்ன காரணத்துக்காக நீ அந்த கடிதம் எழுதினதை பார்த்த பிறகுதான் என்னால சொல்ல முடியும். ஏதோ ஒரு காரணத்தோடு தான் எழுதியிருக்கவளும், பதில் சொல்லியிருக்கோளும். அப்ப அதை அந்த காரணம் அல்லது அந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு விடயத்தை இப்ப அது எல்லா காலத்திலேயும் அது செல்லுபடியாகும் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு உண்மையா அந்த கடிதத்தின் பிரதி எனக்கு கிடைக்கல. அதை பார்த்தா தான் எனக்கு சொல்ல முடியும். நாலு பேரும் ஒரேடியா நான் மாற்றுறது முயற்சிக்கல என்று சொல்லிவிட நீங்க சபையில நான் 4 பேரும் எடுக்கையில தான் 2 பேரை தான் எடுத்துருக்கேன். நடவடிக்கை எடுக்கிறது